வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். போகிக்கு அடுத்த மறுநாள் பொங்கல் இல்லையா? பொங்கல் வந்து வியாழக்கிழமை வர்றது. அன்றைக்கி வந்து 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நல்ல டைம் இருக்குது. ஆனால் நீங்கள் மற்றபடி சமையல்லாம் பண்ணுறதெல்லாம் நீங்கள் சமைச்சிடலாம். அதாவது காத்தாலேருந்து என்னென்ன சமைக்கணுமோ சமைச்சிட்டு, அதுக்கப்புறம் அந்த டைமில் பொங்கல் பானையை வச்சுட்டு, அதுக்கப்புறம் சுவாமிக்கு கிட்ட வச்சுட்டு, அப்புறம் வாசலில் சூரிய பகவானுக்கு வெத்தலை பாக்கு, பழம், கரும்பு, இந்த பொங்கல் எல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணி, அதாவது உழவர் திருநாள் பொங்கலை மாத்திரம் எந்த கடவுளுக்கும் நம்ம சொல்லலை, உழவருக்காகவும் அதுக்கப்புறம் நம்ம பஞ்சபூதங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏன்னா சூரியனோ காற்றோ தண்ணியோ இல்லாமல் ஒரு செடி வளராது, அப்போ நமக்கு உணவு கிடைக்காது இல்லையா? அதுக்காக தான் நம்ம பெரியவங்க எவ்வளோ அழகாக இயற்கையை நம்ம வழிபடுறதுக்கு ஒரு நல்ல ஒரு பண்டிகை ஏற்படுத்தியிருக்காங்க. அதோட சகோதரர்கள் ஒற்றுமை, காக்காலாம் எப்படி தன்னோட கூட்டத்தை கூப்பிட்டு காக்கான்னு கூப்பிட்டு சாப்பிட்றதோ அது மாதிரி நம்மளும் நம்ம சகோதரர்கள்லாம் நன்னா இருக்கணும்னு கண்ணுப்பீடு, அதாவது பொங்கலுக்கு அடுத்த நாள் போய் மாடியில் போய் கண்ணுப்பீடு, அதாவது காக்கா பிடி கண்ணுப்பிடின்னு வைப்போம். முதல் நாள் பெரியவாட்டை எல்லாத்தையும் இல்லை காத்தால் மஞ்சளை வச்சு ஈசிக்கிறது, ஊரோடும் உறவோடும் உற்றாரோடும் உணவரோடும் அப்படின்னு அந்த ஃபுல் இது இருக்குது. ஆக்சுவலாக கண்ணுப்பீடை பண்ணுறது கூட நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அது மாத்திரம் இல்லாமல் வந்து இந்த பொங்கல் வந்து எப்படி பண்ணலாம் நான் சொல்லிட்டேன். டைமிங்ஸு 11 மணின்னு. இந்த மாதிரி முதல்ல வந்து பொங்கப்பானையை அலங்காரம் பண்ணிக்கணும்னா புதுசாக மஞ்சளும் குங்குமமும் வாங்கிக்கோங்க. இதை என்ன பண்ணணும், அழகாக நம்ம வழக்க பிரகாரம் வந்து சில பேர் வீதியை போட்டு வீதி இட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வைப்பா. ஒவ்வொருத்தர் வீட்டு வழக்கம். எனக்கு வந்து மஞ்சள் குங்குமம் மாத்திரம் வைக்கிறது தான் வழக்கம். அதனால் நான் என்ன பண்ணுறேன், அழகாக இப்படி இங்கே பாருங்கள், பானையில் நம்ம அலங்காரம் பண்ணணும். ஏன்னா லக்ஷ்மி கடாட்சியமாக அந்த அன்னபூரணி நமக்கு எல்லாம் பண்ணணும், குலதெய்வம் நமக்கு காவல் காக்கணும், எல்லாம் வேண்டிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு முதல்ல வந்து நம்மளோட எல்லா கொயரையும் சரி பண்ணுறது நம்மளோட குலதெய்வம் தான். அதனால் குலதெய்வத்துக்கு முதல்ல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதாவது பொங்கப்பானை வைக்கிறதே ரொம்ப விசேஷம். அந்த காலத்தில் கல்யாணம் ஆன உடனே பொங்கல் வருதுன்னா பொன் குழந்தைகளுக்கு வந்து வெங்கல பானை வாங்கி கொடுப்பா. அதே மாதிரி தான் ஒவ்வொரு பானையும் நம்ம வந்து சக்கரை பொங்கல் தான் பண்ணுறது வழக்கம். ஆனால் வந்து நம்ம வந்து பால் சாதமும் பண்ணுவோம். ஒவ்வொருத்தராத்து வழக்கம்னு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நம்ம பால் சாதத்தையே நம்ம என்ன பண்ணலாம், அப்புறம் வெண்பொங்கலாக பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? இல்லைன்னா நம்ம மோர் சாதமாக சாப்பிட்டுடலாம். எப்படி வழக்கம் இருக்கோ அப்படி நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மஞ்சள் வச்சுட்டு அப்புறம் குங்குமம் போட்டு அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா மஞ்சள் கிழங்கு கட்டணும். அதுதான் ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இப்படி அலங்காரம் பண்ணிக்கணும். முதல்ல எடுத்தோடனே அலங்காரம் பசும்பால் வாங்கி வச்சுக்கோங்க. அது ரொம்ப விசேஷம். ஆக்சுவலாக பசும்பால் வந்து பண்ணுறது தான் ஊற்றினா ரொம்ப விசேஷமாக இருக்கும். கிடைக்கலனாலும் பரவாயில்ல, பச்சை பால் வாங்கி உள்ளே விட்டு காய்ச்சி அது பொங்கினது போது பொங்கல்னு கத்தணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம வந்து பாலை வந்து இதில் ஊற்றிட்டு அது பொங்கும்போது அப்படியே பக்கத்தில் இருந்து குழந்தைகள் எல்லாரையும் கூப்பிட்டு பொங்கலோ பொங்கல்னு கற்றுவோம். அதுக்கப்புறம் நம்ம அரிசியை போடணும். அரிசியும் பாசிப்பருப்பும் எடுத்து வைக்கணும். 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 வெல்லம் கணக்கு, அவ்வளோதான். 1 டம்ளர் அரிசிக்கு ஒரு 1/4 டம்ளர் கொஞ்சம் கம்மியாக கூட பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். சக்கரை பொங்கல் தானே, வெறும் அரிசியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் பருப்பு போடாமல் இருக்கக்கூடாதுன்றதுனால கொஞ்சமாக பருப்பு போட்டு, நம்ம சுவாமி நைவேத்தியம் எது இருந்தாலுமே வெறும் சாதம் பண்ணக்கூடாது, கொஞ்சம் பருப்பு சேர்க்கணும். அதனால் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், கிழங்கு இப்படி இருக்குல்ல, இந்த கிழங்கை வந்து இது ஃபுல்லாக கட்டினா வெயிட்டாக இருக்கும். அதனால் இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பிச்சுட்டு, 1-2 இருந்தால் பரவாயில்ல. இங்கே பாருங்கள், இதை இப்படி பிரிச்சுட்டு நம்ம கட்டணும். அப்புறம் ஒரு டைட் நூல் வந்து மேலே போட்டு டைட் பண்ணிடணும். அப்போ நமக்கு வந்து என்ன ஆகும்னா, நம்மளோட இந்த இது வந்து இங்கே பாருங்கள் இப்படி சொருகிட்டால் அழகாக நின்றுடும். ஆனால் அந்த உஷ்ணத்துக்கு கொஞ்சம் இலை இதாகும். கொஞ்சம் 2-3 இலையை எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா கன்னிப்பீடைக்கு மறுநாள் வந்து கண் பண்டிகைக்கு இந்த இலையில தானே காக்காப்பிடி கன்னிப்பிடி வைப்போம். எனதான் பழம் வாங்கி வைக்கணும். அப்புறம் வந்து இந்த மாதிரி டைன் நூல் இருந்ததுன்னா இங்கே பாருங்கள், இப்படி இழுத்து ஒரு கட்டிட்டிங்கன்னா க்ளீனாக இருக்கும், அவ்வளோதான். வழக்கம் எப்படியோ அப்படி பண்ணுங்க. இதுதான் நார்மலாக வந்து அடுப்பை பற்ற வச்சு இந்த இது இருக்குது பார்த்தீங்களா,
மண்பானை அதில் பண்ணுவா, கிராமத்தில் ரொம்ப விசேஷமாக பண்ணுவா. இதை கட்டியிருக்கேன்னா இது ரொம்ப வெயிட்டாக இருந்ததுன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் உடச்சி எடுத்துருங்க, சரிங்களா? இதில் வந்து இந்த மஞ்சக்கிழங்கு, இது மஞ்சக்கிழங்கோட செடி வாங்கி கட்டணும். இந்த ஒரு செடி வந்து 10 ரூபா, 2 செடி 20 ரூபா, சரிங்களா? அந்த ரேட்டுக்கு இங்கே கிடச்சது. அதுக்கப்புறம் இதில் வந்து பால் சாதம், இந்த பால் பொங்கல் பண்ணுறதுக்கு பால் ஊற்றிட்டு அது நல்லா பொங்கி வரும்போது எல்லோரும் பொங்கல் கத்திட்டு அரிசி போடுறோம், சரிங்களா? இதில் வந்து சக்கரை பொங்கலுக்கு பண்ணுறோம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் பொங்கல் வந்து ஒரு 11 மணிக்கு நல்ல டைம் ஆரம்பிக்கிறதுனால உங்கள் எல்லா கடவுளையும் வேண்டிண்டு இயற்கைக்கு நன்றி தெரிவிச்சுட்டு சூரிய பகவானுக்கு ஓம் ஆதித்யாய நம, ஓம் சூரிய பகவானே உங்களை நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு நைவேத்தியம் பண்ணணும். வாசலில் கோலம் போட்டு சாமிக்கிட்ட வச்சதுக்கப்புறம் எடுத்துன்னு போய் வெளியில் சூரிய பகவான்கிட்ட வச்சுட்டு வெத்தலைப்பாக்கு, பழம், பூ, தேங்காய் எல்லாம் வச்சுட்டு இதையும் நைவேத்தியம் பண்ணி ஒரு தீபாரத்தனை காமிச்சிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு நல்லபடியாக சிறப்பாக நீங்கள் பொங்கலை பண்ணணும்னு எல்லாம் அந்த இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். அது மாத்திரம் இல்லாமல் என்ன பண்ணணும், ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.